நல்ல பர்ஃபெக்டான ஜாங்கிரி அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேங்க. டிசைன் தான் அப்படி இப்படி கோணல் மாணலாக இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா ஜூஸியாக கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு அப்படி இருந்துச்சு. வீட்டில் எல்லோரும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். ஒரே ஒரு கப்பு உளுத்தம் பருப்பில் ஒரு 30 ஜாங்கிரி செஞ்சிட்டேங்க. இந்த தீபாவளிக்கு நீங்களும் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த அளவில் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. அளவுகளும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு, டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. ஒரே ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுடுங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1½ கப்பு சர்க்கரை, 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டு 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ தொட்டு பாருங்கள். அரை கம்பி பதம் வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. பருப்பில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சுத்தமாக தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லா மாவையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதில் 1½ ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா அடித்து பிசைஞ்சிக்கோங்க. கெட்டியாக இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் வீட்டில் இருக்கிற கவரை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பைப்பிங் கவர்னு இருக்கும் கடையில், அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது, மீடியமாக தான் எண்ணெய் சூடாக இருக்கணும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி டிசைன் போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டு சூடாக ஜாங்கிரியில் உடனே போட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்திங்கன்னா நல்லா சூப்பரான ஜூஸியான ஜாங்கிரி ரெடி ஆகிடுச்சு.